ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டாவது பாகம் 2 வீடியோ. நாங்கள் அருணாச்சல பிரதேசத்தின் தலைநகருக்கு போகிறதுக்கு இட்டா நகர் போகிறதுக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. இது ஒரு மலைப்பாதை. இந்த மலைப்பாதையை கடந்து போனால் இந்த நகரம் வரும். இதுதான் இந்த பாதை. பாருங்கள், சைக்கிளில் இப்போ நாங்கள் இன்னும் 10 கிலோமீட்டர் கிட்ட நிற்கிறோம். மிகவும் சிரமமான ஒரு ஏற்றமான பாதை, ஆனால் நல்ல ஹைவே பாதை. இது இந்தியாவில் அருணாச்சல பிரதேசத்தை அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் தலைநகரத்தை நோக்கி இப்போ போய் கொண்டிருக்கிறோம். நான் தர்மலிங்கம் பிரதாபன், வவுனியாவிலிருந்து இலங்கை. இந்தியா முழுவதும் சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டு இன்றைக்கு 37வது நாளாக அருணாச்சல பிரதேசத்துக்கு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் ஓடி இங்கே வந்திருக்கிறேன். சென்னையில் ஆரம்பித்த பயணம் ஹைதராபாத், ஒரிசா, கல்கத்தா ஊடாக இப்போ நாங்கள் அசாம் ஊடாக அருணாச்சல பிரதேசத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு 30ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு. இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் உங்களுக்காக. இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்குது இட்டா நகரம் செல்கிறதுக்கு. அருணாச்சல பிரதேசத்தின் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு போர்டர், இமயமலையின் கிழக்கு பகுதியில் இருக்குது இந்த நகரம். சரி, வாங்க வீடியோவுக்கு போவோம். ஒரு அழகான பிரதேசம், பார்க்க அற்புதமாக இருக்குது. 2 பக்கம் மலைகள் சூழ்ந்து மிக அழகாக இந்த பாதையை வடிவமைத்திருக்கிறார்கள். சைக்கிளில் உங்களுக்கு அந்த வீடியோவை எடுத்துக்கொண்டிருப்பேன்.
பாதை சரியான இறக்கமாக இருக்கிறதால சைக்கிள் பிரேக்கெல்லாம் பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எழுதுக்கணும் ஏற்றத்தில் பரவாயில்ல, உருட்டிட்டா போகலாம். இறக்கத்தில் சைக்கிள் ஓட வலிக்கிட்டேன்னா நிப்பாட்ட மேலாகும். அதனால் நாங்கள் இறங்கி உருட்டிட்டு போவோம். வாங்க. இன்னும் இட்டாநகர் செல்றதுக்கு 9 கிலோமீட்டர் இருக்குது. இதை பாருங்கள். சரி வாங்க வீடியோவுக்கு போவோம். ரொம்பவும் ஏற்ற இறக்கமான பாதை. உண்மையாகவே மோட்டார் வாகனங்கள் அல்லது கார் அதுகள் செல்வதற்கு ஓரளவு ஈஸியாக இருக்கும். சைக்கிள் என்றால் கொஞ்சம் கஷ்டம், அல்லது மவுண்டன் பைசைக்கிள் என்றால் கூட ஓரளவு ஓகே. ஆனால் இந்த பைசைக்கிளை பொறுத்தவரை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே பைசைக்கிளையும் பாருங்கள். மிகுந்த ஏற்றமான இறக்கமான ஒரு பாதையாகத்தான் இந்த பாதை இருக்கிறது. இந்த லொரி செல்றதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சிரமப்பட்டு செல்லுது என்று. இதே கட்டுமான வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள்.
ஓரளவு ஓடலாம் போல தான் இருக்குது. பார்ப்போம் ட்ரை பண்ணி. உள்ளது அகலும் இறக்கமாக இருந்தால் என்ன செய்கிறது, உருட்டை தான் போகணும். இப்படி இறக்கத்திலே சைக்கிள் வேகமாக போய்க்க கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் பின் பிரேக்கையும் பிடிக்க வேண்டியிருக்குது. அதோடு சேர்த்து கால் பிரேக்கையும் டயரோடு சேர்த்து சப்பாத்திருக்கிறபடியாக கால் சூடாகாது. 2 காலாலேயும் வடிவாக அந்த டயரை நமக்கு பிடிச்சா கொஞ்சம் சுழுவாகும். இல்லாட்டிக்கும் எங்களோட கட்டுப்பாட்டை வந்து சைக்கிள் வேகமாக போனால் அப்புறம் நிப்பாட்டுறது கஷ்டமாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ அழகான அருணாச்சல பிரதேசத்தின் தலைநகரத்துக்கு கிட்ட வந்துட்டோம் போல் நடக்குது. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளான் இருக்குது. ஏற்ற இறக்கமான பாதையை தந்துக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நிச்சயமாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்களை போட சொல்லி பொத்துவில் கவிஞர் அஸ்மின் அவர்கள் என்னை மிகவும் வற்புறுத்தியிருந்தார். யூடியூப் சேனலு கட்டாயம் நீங்கள் போடணும் வந்து அவற்றை வற்புறுத்தலுக்காகத்தான் நான் இப்போ இந்த வீடியோவை எடுத்து இந்தியா விசிட் என்ற எனது யூடியூப் சேனலில் முதலாக இந்த வீடியோக்களை போடலாம்னு இருக்கிறேன். நிச்சயமாக அஸ்மினும் பார்த்து கொண்டிருப்பார். அஸ்மினுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய உதவிகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறார். அதோட மற்ற நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். பார்த்து உங்களோட நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏனென்றால் இப்படியான எனக்கு வியூவர்ஸுக்காக இல்லை, இப்படியான அற்புதமான காட்சிகளை நாங்கள் இனி வாழ்க்கையில் காணுவோமோ என்றோ தெரியாது. அப்படி ஒரு அருமையான அழகான இடம். நாங்கள் நினச்சா கூட இனி திருப்பி இந்த இடத்துக்கு வரலாமோன்றது சொல்ல தெரியவில்லை. ஏனென்றால் இது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே எல்லை பகுதியில் அமைந்த ஒரு மாநிலம் அருணாச்சல பிரதேசம். அதனாலே தமிழாக்களை பொறுத்தவரையில் இங்கே வந்து போகிறதுன்றது மிக மிக அரிதென்றே சொல்ல வேண்டும். சில வேளை யாரும் வந்திருக்கிறோமோ தெரியவில்லை. ஆனால் இப்படியான இடத்தின் வீடியோக்குள்ளே நாங்கள் பார்த்தது மிக குறைவு. சில வேளை வேறு சேனல்லையும் வேறு மொழியிலையும் சில போட்டிருக்கலாம். இருந்தாலும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து உங்களை உற்சாகப்படுத்துங்க. உங்களோட ஆதரவை தொடர்ந்து எதிர்பார்த்துருக்கின்றோம். சரி, வீடியோவை நிறைவு செய்கிற கட்டத்துக்கு வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வீடியோ நிறைவு செய்கிற நண்பர்களே.
மரக்கறி சந்தை போல தெரிகின்றது. இங்கே மரக்கறி வாங்க மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், விற்பனையாளர்களும் இருக்கிறாங்க. கார், மோட்டர் பைக், ஆட்டோ எல்லாத்துலேயும் வந்து இங்கே இருக்க மக்கள் இந்த மரக்கறி பல வகைகளை வாங்கி செல்வதை காண முடிகிறது. அற்புதமாக இருக்கிறது பார்க்க. எனக்கும் வீடியோ ஓப்பன் பண்ண விருப்பம் இல்லை. இருந்தால் இப்படி ஒரு விஷயத்தை திரும்ப நாங்கள் பார்ப்போமோ தெரியாது. அவ்வளோத்துக்கு மிகவும் அற்புதமாக இருக்குது. உண்மையாகவே கண்ணுக்கு இனிய அழகிய வீடியோவாக தான் இருக்குது. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கின்ற மக்களின் முகத்தோற்றம் வந்து சீனா, ஜப்பான் அந்த பகுதி மக்களின் முகச்சாயலை ஒத்தும் இங்கே பலரது முகங்கள் காணப்படுகின்றன. அதே மாதிரி இந்தியா மக்களின் முகமும் ஓரளவு கணிசமாக ஓரளவு இருக்கிறது. எல்லாம் கலந்த முகத்தோற்றமாகவும் இங்கே இருக்கின்றதை காண முடிகிறது. இப்பொழுது நாங்கள் இட்டா நகரின் அசாம் மாநிலத்தின் தலைநகரான இட்டா நகரின் ஆரம்ப பகுதிக்கு வந்திருக்கிறோம். இனி உள்ளே சென்று பார்த்தால்தான் தலைநகரம் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போ அடுத்த வீடியோவில் நான் தலைநகரத்தையும் அந்த நகரங்களுக்குரிய அழகையும் நிச்சயமாக உங்களுக்கு தருவேன். தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.